செய்யப்பட்டதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியிருந்தல் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மை-வி3 ஆட்ஸ் நிறுவனம் எம்டி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசியுள்ள அவர், நான் முதலில் காவல்துறையினருக்கு ஒரு முக்கிய கோரிக்கை வைக்கிறேன். இன்று கோவையில் மக்கள் திரண்டுள்ளதற்கு எங்கள் நிறுவனம் எந்த வகையிலும் காரணமல்ல. எங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கு காரணமாக மக்கள் தன்னெழுச்சிக்காக திரண்டுள்ளனர். மக்கள் அனைவரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரள திட்டமிட்டார்கள். இவ்வளவு கூட்டம் கூட வாய்ப்புள்ளது என்பதால் தான் நான் கலெக்டர் ஆபீஸில் அனைவரும் திரண்டால் கோயம்புத்தூரே ஸ்தம்பித்துவிடும். அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரச்சனை வரும். அதிகார வர்க்கமும் பெரிய சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளோம். நான் இந்த தகவலை கோவை கமிஷனர் ஆபீஸுக்கு சொல்லியும் பதில் இல்லை. அதை தொடர்ந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் எல்&டி பைபாஸ் பகுதிக்கு வருமாறு எங்கள்